அந்த ஐக்கியத்தோடு இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு பேர் தான் குடும்ப வாழ்க்கை. ஒரே மாம்சமாய் ஒரே மனதோட ஒரே எண்ணத்தோடு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் குடும்ப வாழ்க்கை. அப்படி வாழ வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர், அதாவது ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் சொன்னா எனக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடே இல்லை. எனக்கும் அவர் சொல்றதா நான் கேட்டு வாழ்றேன், அந்த அவருக்கு பிடியமாத்தான் நான் நடந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லி இருவரும் தன்னை விட்டு கொடுத்து அர்ப்பணிக்கிற வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கை. இருவரும் தன்னுடைய கணவனுக்காய் மனைவி மாறுவது, மனைவியுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கணவன், இப்படி மாறும்போதுதான் ஒரு மனம் அங்கே வரும். அவர்கள் ஒரே சரீரமாய் வாழ்கிறார்கள். அதனால்தான் சபையில ஏன் திருவிருந்து கொடுக்குது? நானும் தேவனும் ஐக்கியமா இருக்கிறோங்க அர்த்தம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா, ரெண்டு பேரா இல்ல, நானும் என் தேவனும் என்ன எப்படி இருக்கிறோம்? ஒரே சரீரமா இருக்கிறோம். அதனால்தான் அவருடைய சரீரத்துல நம்ம பங்கடைகிறோம், ஒரே சரீரமாய் மாறுகிறோம். இன்னைக்கு ஏன் திருவிருந்து கொடுக்கிறோம்? ஏன் திருவிருந்து எடுக்க நம்ம தைரியப்படுறோம் சொல்றோம்? ஒருவேளை குறைகள் இருக்குமானா, ஒருவேளை பாவங்கள் இருக்குமானா, ஒருவேளை நம்ம தவறு பண்ணியிருப்போமானா, எல்லாத்தையும் மன்னிச்சு ஒரே சரீரமாய் மாறுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும், உங்களை விட்டு கொடுக்க வேண்டும்.